வெல்கம் டு ஆல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் 10th ஸ்டாண்டர்டு மேக்ஸில் செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸுடைய 4th எக்ஸசைஸுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.19 ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் ஆஃப் த சீக்வன்சஸ். அவங்க 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த சீக்வன்ஸுடைய அடுத்த 3 டேர்ம்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸை பார்த்தோன்னா ஏதோ ஒரு கண்டிஷனில் அந்த நம்பர் என்ன பண்ணியிருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்டிஷனை அவன் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கரெக்டாக சொல்லணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1/2, 1/6, 1/10, 1/14 இதுதான் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கிறது. செக் பண்ணி பாருங்களேன். மேலே என்னவா இருக்குது, 1 1 1 தான் இருக்குது. கீழே என்ன இருக்குது, 2 6 10 14. பார்த்து எப்படி தெரியுது, 2க்கு அப்புறம் 4 ஆட் ஆயிருக்கு. 4ல் இந்த 2க்கு அப்புறம் 4 ஆட் பண்ணி 6 ஆயிருக்குங்களா? 6ல் 4 ஆட் பண்ணால் 10, 10ல் 4 ஆட் பண்ணால் 14. சரிங்களா? மேலே 1 1 போயிட்டு இருக்கு. கீழே என்ன இருக்கு, என்ன நம்பர் இருக்கோ +4 சேஞ்ச் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? இங்கே 1 தான், இங்கே என்ன இருக்கு, நமக்கு +4 ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கேயும் +4, இங்கேயும் +4. அப்போ இதுக்கு அடுத்து என்ன இருக்கணும், +4 ஆட் பண்ணிட்டே போனோம்னா next 3 terms are 1/14 + 4 18. 1 இதில் +4 பண்ணோம்னா 22. 1/22ல் +4 பண்ணோம்னா 26. கிளியருங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 5, 2, -1, -4, எக்ஸெட்ரா. இதில் பாருங்க என்ன இருக்குன்னு, 5லேருந்து 2 என்ன இருக்கும், 3 ரெடியூஸ் ஆயிருக்குங்களா, -3. இப்போ இங்கிருந்து இங்கே போகும்போதும் அதே -3, இங்கே பண்ணும்போதும் -3. அப்போ -3 ரெடியூஸ் பண்ணிட்டே போகணும். அப்போ the next 3 terms are -4 -3 பண்ணோம்னா என்ன கிடைக்கும், -7, -3 -10, -13. கரெக்டுங்களா? -4 -7, ஏன்னா -4ஓட -3 ஆட் பண்ண -7, -7 -10 -13. கிளியருங்களா? ஓகே. தேர்ட் ஒன் 1, 0.1, 0.01, அடுத்து 0.001 இருக்கும். ஆக்சுவலாக கொஸ்டின்ல 0.1 0.01. சரிங்களா? அடுத்தது 0.001. அவங்க 3 டைம் கொடுத்தோம்னா எக்ஸாக்ட் நெக்ஸ்ட் 3 டைம் கேட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, இது என்ன பண்ணியிருக்காங்க, /10 பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 1/10 0.1, இதை /10 பண்ணால் 0.01. அப்படி என்ன இருக்கும், /10 பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ the next 3 terms are இப்போ இங்கே 0.01 /10 பண்ணோம்னா 0.001. இதுக்கப்புறம் மடியும் பண்ணோம்னா 0.0001. மடியும் டிவைட் பை 10 பண்ணோம்னா 401. கிளியருங்களா? ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, /10, இங்கேயும் டிவைடட் பை 10, இதுலேயும் டிவைடட் பை 10. அப்படியே பண்ணிட்டே போனோம்னா ஒரு 0ங்களா, 2 0 இருக்கிற மாதிரி, 3 0 இருக்கிற மாதிரி, 4 0 இருக்கிற மாதிரி கிடைக்கும். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.20 ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டேர்ம்னா இந்த சீக்வன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் ஜென்ரல் டேர்ம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா nth டேர்ம் என்னவா இருக்கும். அப்போ nth டேர்மில் என்ன வச்சு ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த எண்ணில் நம்ம எந்த டேர்ம் வேணாலும் அப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் கிடைச்சிரும். அதான் nth டேர்ம்ங்கிறது. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3, 6, 9, எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கு. இது பார்த்தாலே தெரியுது, என்னது, மல்டிபிள் ஆஃப் 6 டேபிள் எழுதுது. மல்டிபிள் ஆஃப் 3 டேபிளுடைய சீக்வன்ஸ் எழுதியிருக்காங்க. 3, 6, 9, 12, 15, 18 அப்படின்னு 3 டேபிளோட என்ன இருக்கு, நமக்கு மல்டிபிள் இருக்குது. இதோட nth டைம் என்னது, இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு, 1 into 3
ஐ மீன் 3 into 1, இது 3 into 2, 3 into 3. இப்போ 3ஆல் 1 2 3 வரிசை இன்ட்டு பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்னா 1 into 3, செகண்ட் டேர்ம்னா 2 into 3, தேர்ட் டேர்ம்னா 3 into 3, nth டேர்ம்னா n into 3. சரிங்களா? nth டேர்ம் tn ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், an சொல்லலாம். சரிங்களா? tn ஆர் an ரெண்டுமே nth ரெப்ரசன்ட் பண்றோம். tn is equal to என்ன இருக்கு, nth டேர்மை இன்ட்டு 3ஆல் பண்ணணும், 3n. சரிங்களா? 3 into ஃபர்ஸ்ட் டேர்ம், 3 into செகண்ட், 3 into தேர்ட் போயிட்டே இருந்துச்சுன்னா 3 into nth டேர்ம். இப்போ இந்த n என்னவா இருக்கலாம், வேர் n belongs to n என்னவா இருக்குது, 1 2 3 4, 1 2 3 4 நமக்கு என்னது, நேச்சுரல் நம்பர். n belongs to நேச்சுரல் நம்பர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1/2, 2/3, 3/4 எக்ஸெட்ரா. ஓகே, nth டேர்ம் மேலே பாருங்க 1 2 3 4ன்னு போயிட்டே இருக்கா, 1 2 3 4. அப்போ nth டேர்ம் என்ன இருக்கும், மேலே n எத்தனாவது டேர்ம் வேணுமோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணுவோம். கீழே எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் டேர்மில் இது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 + 1, இது செகண்ட் டேர்ம் 2 + 1, தேர்ட் டேர்ம் 3 + 1. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்னா 1 + 1, செகண்ட் டேர்ம்னா 2 + 1, தேர்ட் டேர்ம்னா 3 + 1. அப்போ nth டேர்ம் என்ன இருக்கும், n + 1. மேலே n, கீழே n + 1. கரெக்டுங்களா? மேலே எத்தனாவது டேர்மோ அதை விட 1 ஆட் பண்ணால் கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடிய கீழே இருக்கிற டேர்ம் கிடைக்கும். அப்போ n/n + 1. ஹியர் ஆல்சோ n belongs to நேச்சுரல் நம்பர். ஏன்னா 1 2 3 4 தான் ஸ்டார்ட் ஆகுது நேச்சுரல் நம்பர். கிளியரா? அடுத்தது தேர்ட் ஒன், 5 -25 125 எக்ஸெட்ரா. சரி, முதல்ல மேக்னிடியூட போகிறது படி சைனை பாருங்களே, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ன்னு போயிட்டே இருக்கு, ஆல்டர்னேட்டாக சைன் போயிட்டே இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சைன் ஆல்டர்னேட்டாக போச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு -1 பவர்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த பவரில் எந்த டேர்மில் சைன் மாறிட்டே இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸில் இருக்குது, செகண்ட் டேர்ம் மைனஸாக இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ், தேர்ட் டேர்ம் ப்ளஸ்ஸு, ஃபிஃப்த் டேர்ம் ப்ளஸ்ஸு. அப்போ சொன்னோம்னா ஆட் டேர்ம் எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது, ஈவன் டேர்ம் எல்லாம் மைனஸாக இருக்குது. சரிங்களா? இப்போ கவனிங்க, இப்போ -1 பவர் n போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் -1 பவர் 1 போட்டோம்னா மைனஸில் வரும், 2 போட்டோம்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். -1 பவர் 1 பவர் எனிதிங் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஆனால் மைனஸ் போடும் பொழுது நெகட்டிவ் பவர் என்ன போட்டாலும் அது ஆட் நம்பராக இருந்தால் மைனஸோடு வரும், ஈவன் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஆடுக்கு ப்ளஸ்ஸு, ஈவனுக்கு மைனஸ். அப்போ என்ன போடலாம், மேலே n + 1. செக் பண்ணி பாருங்களே, என்னுக்கு 1 அப்ளை பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டேர்ம், -1 பவர் 2, அப்போ ஈவனா, அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். தேர்ட் டேர்ம் 3 + 1 4, அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். ஃபிஃப்த் டேர்ம் ஆடு டேர்ம்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குதா, அப்போ -1 பவர் n + 1 போடுங்க. ஒருவேளை ஆடெல்லாம் மைனஸாக இருந்து ஈவன்லாம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா -1 பவர் n மட்டும் போட்டால் போதும். இங்கே பாருங்க, ஆட் டேர்ம் ப்ளஸ்ஸாக இருக்கா, ஈவன் டேர்ம் ப்ளஸ்ஸாக இருக்கான்னு பாருங்க. ஆட் டேர்ம்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது, 1 3 5 7 டேர்ம்லாம் ப்ளஸ். அப்போ -1 பவர் n + 1 போட்டுக்கணும். ஒருவேளை ஈவன் டேர்ம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா -1 பவர் n போட்டுக்கலாம். இப்போ எதுக்கு போட்டிருக்கிறோம், இந்த சைனுடைய ரிப்பீட்டிங் மட்டும் போட்டாச்சு. இப்போ nth டேர்ம் மேக்னிடியூடுக்கு பாருங்க பார்க்கலாம். 5 25 125 என்ன இருக்குது, 5 பவர் 1. இது எப்படி இருக்குது, 5 பவர் 1. இது என்னது, 5 பவர் 2, 5 பவர் 3 போயிட்டே இருந்துச்சுன்னா 5 பவர் n. nth என்ன இருக்கும், 5 பவர் n. இதுதான் nth டேர்ம். இங்கே என்னது, n belongs to நேச்சுரல் நம்பர். ஏன்னா 1 2 3 4 அப்ளை பண்ணுறோம். கிளியருங்களா? இதுதான் nth டேர்ம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.21. The general term of a sequence is defined as, நம்ம போன சம்ல கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா, ஒரு சீக்வன்ஸ் உடைய ஜெனரல் டேர்ம் nth டேர்ம் கண்டுபிடிச்சோம். அவங்க அதை கொடுத்துட்டாங்க, ஏஎன்னாலும் nth டேர்ம் தான் ஆர் ஜெனரல் டேர்ம் தான், டிஎன்னாலும் nth டேர்ம் ஆர் ஜெனரல் டேர்ம் தான். அதை அவங்க கொடுத்துருக்குறாங்க, பட் ரெண்டாக கொடுத்துருக்குறாங்க. எப்போ யூஸ் பண்ணிக்கணுமாமா, n belongs to நேச்சுரல் நம்பர், ஆனால் ஆடாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. n belongs to நேச்சுரல் நம்பர், ஈவனாக தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுமே எப்போது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 தான். ஆட் நம்பர் 1 3 5 7 9 அந்த மாதிரி ஆட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே இருக்கிற ஜெனரல் டேர்ம் யூஸ் பண்ணிக்கணும், ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே இருக்கிற ஜெனரல் டேர்ம் யூஸ் பண்ணிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த 11th and 18th டேர்ம்.
11th டேர்ம்ங்கிறது ஆட் டேர்ம். அப்போ அந்த 11th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே இருக்கிற ஜெனரல் டேர்ம் யூஸ் பண்ணிக்கணும். 18th டேர்ம் ஈவன் டேர்ம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ என்னது 11th டேர்ம் A11 இஸ் ஈக்குவல் டு ஆடு கண்டுபிடிக்க என்னது மேலே இருக்கிறது. இப்போ என்ன வரும்? n இன்ட்டு n + 3. வேணா இங்கே ஏஎன் மென்ஷன் பண்ணிக்கலாங்களா? n இன்ட்டு n + 3 அதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். n-க்கு பதிலாக 11. 11 இன்ட்டு 11 + 3. 11 இன்ட்டு 11 + 3 14. 11 இன்ட்டு 14 என்ன கிடைக்கும் நமக்கு? 14 156. அப்போ A 11th டேர்ம் எவ்வளவு? 156. கிளியருங்களா? சாரி 154. 14 into 14 154. ஓகே, அடுத்ததுங்க 18th டேர்ம் A18. 18 அந்த ஈவன் நம்பருங்களா? ஈவன் நம்பருக்கு ஈவன் நம்பருடைய ஜெனரல் டேர்ம் ஃபார்ம் அப்ளை பண்ணிக்கணும். n ஈவனாக இருந்துச்சுன்னா n² + 1. அப்போ n² + 1. 18² + 1. 18² எவ்வளோ வரும்? 18 இன்ட்டு 18 8 8 64 மீதி 6 1 8 14 1 8 1 4 12 2 மீதி 1 324. அப்போ 324 + 1 325. அப்போ 18th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 325. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது கவனிங்க. எக்ஸாம்பிள் 2.22. ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 5 டேர்ம் A1 A2 A3 A4 A5 கேட்டிருக்காங்க. A1 A2 கொடுத்துட்டாங்க. A1 1 A2 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? AN என்ன சொல்லியிருக்கிறாங்க? AN-1/AN-2 + 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் என்னென்னது? A1 1 கொடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் வந்துருச்சு. A2 செகண்ட் டேர்ம் என்னது? 1 கொடுத்தாச்சு. இப்போ A3 போடணும், A தேர்ட் டேர்ம். இந்த தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ AN எஸ் இங்கே 1 2 போடக்கூடாதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும்? ANங்கிறத n greater than or equal to 3. 3க்கு மேலே இருக்கிற நேச்சுரல் நம்பருக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1க்கு 2க்கு அவங்களே தனியாக கொடுத்துட்டாங்க. A1 1 A2 1 கொடுத்துட்டாங்க. இப்போ A3ன்னு இதில் 3 அப்ளை பண்ணணும். சரிங்களா? A3 வேணும்னா A3 இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம்? A3 - 1/A3 - 2 + 3. A3 - 1 அப்போ என்ன வரும்? A2/A2 + 3. A2 வேல்யூ எவ்வளவு? A2ங்கிறது 1. 1/1 + 3 we get 1/4. அப்போ தேர்ட் டேர்ம் என்னது? 1/4. இப்போ ஃபோர்த் டேர்ம் போடலாமா? ஃபோர்த் டேர்ம் A4 இஸ் ஈக்குவல் டு A4 - 1/A4 - 2 + 3. A4 - 1 A3/4 - 2. A2 + 3. A3 A தேர்ட் டேர்ம் எவ்வளவு? A3 கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1/4 A2 செகண்ட் டேர்ம் 1 + 3. அப்போ 1/4/4. இது கீழே எது மேலே 1 இருக்கிறது அர்த்தமா? ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா டிவைடில் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா இன்ட்டு போட்டு ரெசிபியரில் மாற்றிக்குவோம். 1/4 இன்ட்டு 1/4 என்ன வரும்? 1/4 இன்ட்டு 1/4 we get 1/16. இதானது ஃபோர்த் டேர்ம். அடுத்தது ஃபிஃப்த் டேர்ம் A5. என்ன பண்ணி ஃபிஃப்த் டேர்முக்கு? A5 - 1/A5 - 2 + 3. A5 - 1 A4/A3 + 3. A4 ஃபோர்த் டேர்ம் எவ்வளவு? 1/16. 1/16. A3 + 3. A3 A தேர்ட் டேர்ம் 1/4 + 3. மேலே 1/16. கீழே என்ன பண்ணியிருக்குது? ஃப்ராக்ஷனை ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது கீழே 1க்கு தான் அர்த்தமா நமக்கு? LCM 4ங்களா? நம்ம LCM எடுத்தும் போடுவோம், இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடுவோம். ஈஸியாக இருக்குது. எப்படி பண்ணுவோம்? 1 × 1 1 + 4 3s are 12 4 1s are 4. இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும், ப்ளஸ் இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும், கீழே ரெண்டு என்ன பண்ணிக்கணும்? இன்ட்டு பண்ணி எழுதிக்கணும்.
1 plus 12 by 4. அப்போ என்ன கிடைக்கும் 1 by 16 by 13 by 4. டிவைடில் ஃப்ராக்ஷன் இருக்குது, தலைகளாக மாற்றி என்ன பண்ணிக்கணும், இன்ட்டு பண்ணிக்கணும். 1 by 16 into 4 by 13. எதை கேன்சல் ஆகுங்களா? 4 1 time, 16 4 time. We get 1 by 4 13s are 52. இதுதான் ஃபிஃப்த் டேர்ம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுதலாமா? ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ். ஃபஸ்ட் டேர்ம் என்னது 1, 1, 3 third term 1 by 4, fourth term 1 by 16, fifth term 1 by 52. இதுதான் ஃபர்ஸ்ட் 5 terms. கிளியருங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.